ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த குழந்தை ஒன்று அப்படி பிறந்ததுனால அவங்க வீட்டில் மற்றவங்களுடைய மொத்த பாவத்தையும் அந்த ஒரு குழந்தை சுமந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சார், மாற்றுத்திறனாளிகள் வந்து நம்ம வாழ்க்கைக்கே மாற்றம் கொடுப்பதற்காக வந்தவர்கள் இல்லைங்களா? அந்த 4 டிஜிட்டில் தேதி மாதம் வருஷம் அது கடைசி கூட்டியன் விதியன் இந்த 4 நம்பரில் 3 7 கட்டாயம் இருந்தே ஆகும். ஒரு மாற்றுத்திறனாளி உள்ளவங்களுக்கு குழந்தை பிறந்தவருக்கு மாற்றுத்திறனாளினா கிடையவே கிடையாது. அது இறைவன் இது வரைக்கும் அப்படி கொடுத்ததே இல்லை. நீ 100 வருஷம் இல்லை 200 வருஷம் கூட இருங்க, சொத்து வாங்குங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க, சிட்டிசன்றது கிடையாது. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் குறிப்பாக ஆரோக்கியமாக பிறத்தல் அரிதோ அரிது அப்படின்னு சொல்லணுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் லைஃப்ல பாத்தீங்கன்னாக்க நிறைய குழந்தைகள் இந்த உலகத்தில் ஜனனமாகும் தருணத்தில் பாத்தீங்கன்னாக்க உடல் ரீதியான குறைபாடுகள், மன ரீதியான பிரச்சனைகளோட தான் பிறக்கிறாங்க இல்லைங்களா? இதற்கெல்லாம் காரணம் என்ன? சரிங்க, காரணம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமா? ஆரோக்கியமான ஜெனரேஷனை உருவாக்க ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எவ்வளவுதான் நம்ம வந்து பொன் பொருள் மாட மாளிகைகள் சேர்த்து வச்சிருந்தாலும் கூட மிகப்பெரிய சொத்து எதுனாக்க நம்முடைய குழந்தைகள் தான் இல்லைங்களா சார்? நமக்கு அடுத்து வரக்கூடிய அந்த சந்ததியினர் தான் நம்முடைய மிகப்பெரிய பேக் போன். அப்படி இருக்கும்போது பிறக்கின்ற அந்த குழந்தை இந்த உலகத்துல வந்து ஜனிக்கின்ற அந்த தருணத்திலே பாத்தீங்கன்னாக்க உடல் ரீதியான எக்கச்சக்கமான குறைபாடுகள், மனம் ரீதியான பிரச்சனைகளோட பிறக்குதே. இவங்க வந்து அவங்க வாழ்க்கையில என்னதான் சார் பாவம் பண்ணாங்க? இப்பதான் வந்து கண்ணை முழிச்சே பாக்குறாங்க, கண்ணு கூட விழிக்கல அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கும் போதே இவ்வளவு பிரச்சனைகள், இந்த சுமை அந்த குழந்தைக்கு தேவைதானா? இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கா? சொல்லுங்க சார். கண்டிப்பாமா. அதாவது காரணம் கரைங்கிறது வந்துட்டு அவங்களே அப்படியே போவாங்க, 4 இடத்துல பார்ப்பாங்க, பார்க்கும்போது சொல்லிடுவாங்க, இது உங்களுடைய முன் ஜென்மத்தினுடைய இது, அதனால தான் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி கர்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஈஸியா சொல்லிடுவாங்க. உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம அதுக்கு போய் பார்த்தோன்னாக்கா உண்மை இல்லாமல் இல்லை. நீங்கள் கேட்ட மாதிரி அது அப்போதான் ஜனிச்சிருக்கு, அது எங்கே பாவம் செஞ்சுருக்கோம் இல்லையா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால வந்து அதை சொல்லாமலும் இருக்க முடியல, அது இல்லாமலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு உண்டு அது. ஆனால் அதில் ஒரு பெரிய வாழ்க்கையினுடைய குறிப்பு ரகசியம் எல்லாம் ஒளிஞ்சிருக்கு. என்ன இருக்குன்னாக்கா, பெரிய பெரிய பிக் ஷாட் மேக்ஸிமம் அவங்க வீட்டில் ஒன்று இருக்கும். மேக்ஸிமம் எல்லார் வீட்லையும் சொல்கிறல, ஒரு 50% அவங்க வீட்டில் அப்படி ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் இந்த குழந்தை வளர வளர அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வசதிகளும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த குழந்தை ஒன்று அப்படி பிறந்ததுனால அவங்க வீட்டில் மற்றவங்களுடைய மொத்த பாவத்தையும் அந்த ஒரு குழந்தை சுமந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த குழந்தை பாவம் தானே சார்? இல்லை, அதுதான், அதுக்கு தான் ஒரு பதில் கொடுக்க போகிறேன். மொத்த பாவத்தையும் அது ஒரு ஆள் தான் சுமந்துக்கிட்டு இருக்கு. அதை புரியறதுக்கும் தெரியறதுக்கும் மற்றவங்கள மாதிரி அந்த முழு ஐக்கிய பவரை இறைவன் அது கொடுக்கல. கொடுத்தா அதுக்கு அந்த ஃபீல் வந்துடும்னு. நானும் உன்ன மாதிரி மனுஷன் தானே, எனக்கு நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உண்டான ஐக்கியம் அதுக்கு இல்லை. அதுக்கு அப்போ அந்த வீட்டுக்கு மொத்த வீட்டுக்குமே அந்த ஒரு குழந்தை மொத்த பாவத்தை அது சுமக்குது. இது வளருது, இந்த குழந்தை வளருது, அவங்களுடைய அந்த அந்த ஃபேமிலியோட வளர்ச்சி மிக மிக உயரத்துக்கு போயிட்டே இருக்கும். அது போயிடுச்சு இல்லை, போயிட்டே இருக்கும். அதனால் நான் சொல்ல போகிறது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு, அந்த குழந்தை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அது குழந்தை இல்லை, உங்கள் வீட்டு குலதெய்வம். அது காரணம், அந்த குலதெய்வம்னு ஏன் சொல்ல வந்தேன்னாக்கா, உங்கள் மொத்த பிரச்சனையும் வந்துட்டு பாவத்தையும், பிரச்சனை இல்லை, மொத்த பாவத்தையும் அது ஒரு ஆள் தான் சுமந்துட்டு இருக்கு. அப்போ மனுஷன் எப்படி சுமக்க முடியும்? சுமக்க முடியாது. ஏன் குறிப்பா அந்த குழந்தையை தேர்ந்தெடுக்கப்பட்டது சார்? அது இறைவன் மட்டும்தான் பதில் தான். அது காரணம் கேட்டாங்க இல்லை அதுதான் உண்மை. அது நம்ம வந்து என்னமா சொன்ன மாதிரி பேசணுன்றதுக்காக சொல்லணுன்றதுக்காக சொல்லி முடிச்சிட முடியாது. காரணம், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள சில விஷயங்கள் உள்ள அடங்கி போயிருக்கும். அது ஏதோ காரண காரியம், அது இறைவன் மட்டும்தான். ஏன்னா இறைவன் தெரிஞ்சதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? இறைவன் செய்கிறதெல்லாம் நம்ம பதில் சொல்லிட முடியாது இல்லையா?
நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறோம். நமக்கு மீறின சில விஷயங்கள்லாம் டிசைடிங் அத்தாரிட்டி அவர் தான். எஸ் சார். அதனால் வந்துட்டு அவருக்கு பார்த்து பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லது தான் செஞ்சுருக்காரு அந்த குடும்பத்தில். என்ன அந்த குடும்பத்தினுடைய மொத்த இதுவும் அது ஒரு ஆள் தான் சுமக்குது. ஸோ நான் அதை சொல்ல வந்தது என்னன்னாக்கா, அதனால் அந்த குழந்தை உங்கள் வீட்டு குலதெய்வம், அந்த குழந்தையினுடைய பராமரிப்பை யாரெல்லாம் வந்து சீரிய முறையில் பண்ணுறாங்களோ அப்படி பண்ணுறவங்க தான் உயரத்துக்கு கொண்டு போடுறாரு. அதுதான் அங்கே இருக்கிறது. எஸ். அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் கேட்டிங்களே எப்படி அதுன்னு கேட்டுட்டு கடவுள் அவங்கள டெஸ்ட் பண்ணுறாரு. இந்த குழந்தைய நீ ஒழுங்காக வளர்க்குறியான்ட்டு, மற்ற குழந்தைய காட்டணும் இதுக்கு ஓவர் கேரிங் எடுக்கிறாரு. ஓவர் கேரிங் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ எடுக்க 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 அவங்க உயரத்தை போயிட்டுருக்குறாங்க. அதை சரியாக செய்யவங்களை டவுன்ஃபால் ஆக்கி விட்டுறாரு. அதுவும் தெரியல. வசதியெல்லாம் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. மிக உயர்ந்துக்கு போனவங்களும் வசதி இல்லை தான். இது வளர வரல அவங்க உயரத்தை கொண்டு போயிடுச்சு. 2 பேரும் ஒரே வசதியில் தான் இருந்தாங்க. இவங்க இப்படியே தான் இருக்காங்க, அவங்க அங்கே போயிட்டாங்க. காரணம் ஓவர் கேரிங் எடுத்துட்டாங்க அந்த குழந்தை மேலே. அதான் அவர் பார்க்குறாரு, வேடிக்கை பார்க்குறாரு. செய்கிறாங்களா இல்லைன்னு. செய்கிறாங்க, கொண்டு போய் விட்டார். அதனால் நீங்கள் அது உங்கள் குலதெய்வமாக செஞ்சுக்கிட்டு பண்ணணும். அடுத்த நாளைக்கு பிற்காலத்தில் அந்த குழந்தை இதானா கூட ஒரு குலதெய்வத்துக்கு உண்டானதை எப்படி அதை வழிபாடு பண்ணணுமோ அந்த மாதிரி மண்டபம்லாம் அமைச்சு அதுக்கு செய்யணும் நீங்கள். அதான் அடுத்த கட்டம், லாஸ்ட் கட்டத்துக்கு. எஸ் சார். இப்போ அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் பார்த்துப்பாங்க சார். அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அந்த குழந்தை நிலை அதுதானே சார் பெரிய கேள்விக்குறி. அது கேள்விக்குறி தான். அதுதான் சொல்கிறேன்னே, இவங்க செய்யலைனாக்கா அந்த பாதிப்பு அந்த ஃபேமிலி அவ்வளோ பேர் அனுபவிக்கிறாங்க. அத்தனை பேர் இது சுமக்கிறதுக்கு பதில் அவங்கவுங்க சுமந்துக்கிறாங்க. ஆனால் இதை இவங்க சரியாக வளர்த்துட்டு இருக்கிறதுக்கு முன்பு கேரிங் ஓவராக இருந்ததுனாக்கா இது ஒரே ஆளே சுமந்துக்குது. அப்போது அவங்களையும் டாப்பு கொண்டு போயிடுது, வேறு லெவலில் கொண்டு போய் வச்சுருது. நான் சொல்கிறது அதையும் தாண்டி அதுங்களுக்கு கடைசி கட்டத்தில் அவங்களுக்கு நீங்கள் மணி மண்டபமே கட்டணும்னு நான் சொல்கிறேன். எஸ் சார். ஏன்னா உங்கள் வீட்டு குலதெய்வம் அது, குலத்தை காக்க வந்து உங்கள் குலத்தையே காத்து இருக்குது. அதனால் மணி மண்டபமே கட்டணும், கடைசி கட்டத்தை சொல்கிறேன். அதனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னது, அப்போ ஹேண்டிகேப்டு அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு குலதெய்வம் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். எஸ் சார். மாற்றுத்திறனாளிகள் வந்து நம்ம வாழ்க்கைக்கே மாற்றம் கொடுப்பதற்காக வந்தவர்கள் இல்லைங்களா சார்? ஆனால் நம்ம ஃபார்மேட்டில் அதான் நான் இப்ப கேட்க வந்தேன். ஃபார்மேட் நியூமராலஜி படி இந்த எண்ணில் பிறந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டால் இப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கும்னு இருக்கா சார்? திருமணம் செஞ்சு கொண்டாலும் இருக்கும். அப்படி மாற்றுத்திறனாளிகளும் அவங்க தேதியில நான் சொல்ற நம்பரும் இருக்கும். இந்த நம்பர் இருந்தால் அவங்க அது மாதிரி ஆயிடுவாங்க. இல்லை அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த நம்பர் இருக்கும். எந்தெந்த நம்பர்? அதுதான் அவங்க தேதியிலே வந்து பார்த்தீங்கன்னா 3-7 கண்டிப்பாக இருக்கும். அந்த 4 டிஜிட்டில் தேதி மாதம் வருஷம் அது கடைசி கூட்டியன் விதியன் இந்த 4 நம்பரில் 3-7 கட்டாயம் இருந்தே ஆகும். இந்த 3-7 தான் ஹெவியாக இருக்கும். 2 and 9 இருந்ததுனாக்கா அதில் பாதி இருக்கும். இந்த 2 நம்பர் தான் ரிப்பீட்டடாக திருப்பி வேறு வேறு கோணத்தில் இருக்கும், வேறு வேறு பொசிஷனில் இருக்கும். 4 பிளேஸில் எங்கே வேணாலும் இருக்கும். இவங்க 2 பேர் தான் அதிகமாக இது மாதிரி இருப்பாங்க. நடுவில் கூட 8 கிட்டலாம் இருக்கும். 3-7 8 இருக்கும், 3-7 கூட 8 இருக்கும், 2-9 கூட 8 இருக்கும். 8 பேரலாக உள்ளே வரும். சில பேருக்கு 6 உள்ளே வரும். இவங்க இந்த 4 நம்பர் தான் ரிப்பீட்டடாக இருக்கும். அவ்வளோ பேர் செக் பண்ணி பாருங்கள், இந்த நம்பர் இல்லாமல் இல்லை. 3 6 7 8 இவங்க தான் இந்த 4 நம்பர். இவங்க 219 இந்த நம்பர் தான் ரிப்பீட்டடாக பிளேஸ் மாதிரி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகே சார். இப்போ திருமணத்திற்கு பார்க்கும்போதே வந்து ஒரு ப்ரிவென்ஷனா இந்த கேள்வி கேட்கிறேன் சார். இந்த எண்களில் பிறந்தவர்கள் வந்து திருமணம் செய்து கொண்டால் நிச்சயமாக அவங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்ட இந்த டேட்ஸ் அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்களா? அல்லது அந்த தேதியில் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி? இல்லை கரெக்டு. ஆனால் இப்போ பேசுனதுக்கு பிரகாரம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்தா இதே மாதிரி இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு ஒரு காலம் கிடையாது. ஒரு மாற்றுத்திறனாளி உள்ளவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, மாற்றுத்திறனாளினா கிடையவே கிடையாது. அது இறைவன் இது வரைக்கும் அப்படி கொடுத்ததே இல்லை. அது நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக ஒன்று செக் பண்ணி பாருங்கள், எங்கே வேணாலும் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். ஒரு காலம் ஒரு ஃபேமிலி ஒரு ஆள் கூட இது மாதிரி இருந்ததில்லை. ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பாங்க அவங்களுக்கு குழந்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா. ஆனால் சிலதுக்கெல்லாம் வந்து நம்ம லாஜிக்கெலாம் தேட முடியாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி புரசோக்கணும் ஒரு இடம் சென்னையில், அவங்களுக்கு 11 குழந்தை. அப்பா 11 அதில் அதிசயம் அது இல்லை, 11 குழந்தையும் மிடில் ஜெண்டர். 11 பேர் அதுதான் தெரியல. இதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க?
இந்த நம்ம தமிழில் சொல்லணும்னா அரவானே சொல்லுவாங்கல்ல, எஸ் சார். அப்படி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் மிடில் ஜெண்டர். எப்படி சொல்லுவீங்க இது நீங்கள்? ஆனால் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ கோயம்பேடு எடுத்துட்டாங்க. அப்போ கோயம்பேடில் காய்கறி விற்கிறது 11 பேர் பிஸி. ஆமாம், அது எனக்கு அது தெரியல. அது நான் அதுக்குள்ளே போகலை. அது எனக்கு தெரிஞ்சவங்களுடைய பக்கத்து வீடு. அவங்க நின்று வேடிக்கையே பார்த்தேன். அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் ஒன்று போல இருப்பாங்க. சைஸ் எல்லாம் ஒரே போல இருப்பாங்க. ஃபேஸ் கீஸ்லாம் ஒரே மாதிரி. 11 பேர் அதே தான். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அதனால் இதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் கேட்டிங்களா சில இதெல்லாம் அப்படி இப்படிலாம் இதுக்கு இறைவன் தான் காரணம், அவரால் தான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் நடந்த இது சொல்கிறேன். அந்த சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சொல்கிறேன் இல்லை, நான் இவங்களை பார்த்தா பல வருஷம் ஆகுது. அப்போ நான் பார்த்தேன் 11 பேர். ஆனால் எல்லாம் கோயம்பேட்டில் மார்க்கெட்டில் காய்கறி விற்கிற ஆளுங்க 11 பேரும். அப்போது இதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? இது முன் ஜென்ம கர்மா, இது இவங்க சரி அப்படி எதனா சொல்ல முடியுமா? ஒன்றுமே இல்லை. நேராக இறைவன் தான். ஏதோ காரணக்காரம் இருக்கும், இல்லாமல் அது இல்லை. என்னங்கிறது நம்ம உள்ளே போக முடியாது சொல்கிறேன். அதனால் சில விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் அதுக்கு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணணும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பண்ணால் கூட ரிசல்ட் கிடைக்காது. ரிஷி மூலம் அறிய முடியாது. கரெக்ட். சில விஷயத்துக்கு ரிஷி மூலமும் கண்டுபிடிக்க முடியாது, நதி மூலமும் கண்டுபிடிக்க முடியாது. எஸ், ரெண்டுமே தெரியாது. ஆனால் நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நம்மலாம் எல்லாம் ரெண்டலுக்கு இருக்கிறோம். இறைவன் கொடுத்த வாழ்க்கை ரெண்டல், வாடகைக்கு தான் இருக்கிறோம். போகும்போது ஓனர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடணும். சிவபெருமானுங்கிற ஓனர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடணும். அழகாக கொடுத்துட்டு அழகாக வெளியே வந்துடணும். அப்படி தான் எல்லோரும் மைண்ட் செட் பண்ணிக்கணும். நமக்கு வசதிக்கு கம்மி தாசி, அது விடுங்க. நம்ம தான் ரெண்டல்னு சொல்லிட்டு அப்புறம் இதில் என்ன இருக்குது? அழகாக கொடுத்து அதனால தான் சுற்றி நான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக சிவபெருமான் கோயிலே தான் நிற்கிறேன். ஏன்னா அவர் தான் ஓனர். அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துடணும். எத்தனை வருஷம் இருக்குனாலும் இருக்கலாம் ஃப்ரீ. இப்போ நீங்கள் சிட்டிசன் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டனு, கனடா இங்கெல்லாம் சிட்டிசன் கொடுப்பான். கல்ஃபில் கொடுக்க மாட்டான். மிடில் ஈஸ்டில் சிட்டிசனே கிடையாது. நீ 100 வருஷம் இல்லை 200 வருஷம் கூட இருங்க, சொத்து வாங்குங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள், சிட்டிசன்றது கிடையாது. அதுதான் இந்த கான்செப்டும். சிவபெருமான் இதில் அதெல்லாம் சிட்டிசன்லாம் கிடையாது. கொடுத்துட்டு ரெண்டில் முடிச்சுட்டு கடைசி கிளம்புங்கன்றார். வாழ்க்கையின் யதார்த்தத்தை ரொம்ப அழகா எங்களுக்காக தெளிவா விளக்கி சொன்னீங்க சார். அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் கோடானு கோடி நன்றிகள் சார். எனக்கு எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளா, ரொம்ப பிராக்டிக்கலான எக்ஸாம்பிளோட நமக்கு விளக்கி சொல்வதுதான் சாருடைய தனித்துவம் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லணும். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள், குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா திருமணங்கள் என்னதான் நம்ம ஒரு ஜோசியர் இல்லைங்க 2 ஜோசியர் 3 ஜோசியர் கிட்ட போயிட்டு பார்த்து ஜாதகம் மேட்ச் பண்ணினாலும் கூட திருப்பி அந்த லைஃப்ல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நிறைய டிவோர்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவுல நடந்துட்டே இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்? ஜாதகம் பார்க்கணுமா இல்ல பார்க்கவே வேணாம்ப்பா அப்படின்னு விட்டுலாமா? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே அடுத்த எபிசோட்ல சார் கொடுக்க போறாரு. அதனால என்னங்க, எப்பவும் நான் சொல்றதா, எங்கேயும் போயிடாதீங்க, எங்க கூடவே இணைந்திருங்க. மறக்காம நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.